அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள் சமூகத்தில் வாழ்கிறவள் அன்பையே நம்புபவள் சமூகம்தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் நான் அபிஷேக ஒலிவ மரம் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூக
ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடுப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். அபிஷேக ஒலிவ மரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்த தெய்வம். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஏசாயா 54:10 ஆண்டவராகிய தேவன் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்றார். மலையாய் அரணாய் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் விளைவாங்க. பர்வதங்கள் நிலை பெயர்ந்துடும். சப்போர்ட் பண்ணுவேன், ஆதரிப்பேன், தாங்குவேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் ஒரு நாள் நம்மளை மறந்துடுவாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் என்றைக்கும் விலகாத ஒரு மலையை காட்டிலும் பர்வதத்தை காட்டிலும் அரணாக இருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று. ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன் இறந்து போனார். அவர்களை பார்த்து தைரியப்படுத்த போயிரு. அந்த குடும்பத்தில் அவங்க சொன்னது, எங்கள் குடும்பத்துக்கே இவர் தான் ஒரு மலை மாறி, பர்வதம் போல எல்லா காரியத்தின் செலவெல்லாம் அவர் தான் பார்ப்பார். இப்போ மலைகள் இல்லை, பர்வதம் பெயர்ந்தது போல பெயர்ந்து போயிட்டார். வேதம் அதைத்தான் சொல்லுது. சங்கீதம் 46:2-3 அவற்றின் கொந்தளிப்பால் மலைகள் தடுமாறினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நமக்கு இருக்கிறாரா. மலையை நம்பாதீங்க, பணத்தை நம்பாதீங்க, மனிதர்களை நம்பாதீங்க, திறமையை நம்பாதீங்க. என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கிறார்ல. இந்த தேவனை நம்பி நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து அற்புதமாக நடத்துவார் என்று வேதம் நமக்கு அருமையாக சொல்லுது. இன்னைக்கு மலை போல பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், தடைகள், தடுமாறுறோம், ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், தண்டு வலிக்க கஷ்டப்படுறோம். எப்பவும் செய்கிற வேலை தான், எப்பவும் வர்ற செலவு தான். ஆனால் பற்றாக்குறை, தண்டு வலிக்கிறத கஷ்டப்படுறத கண்டு இயேசு அந்த படகுல ஏறினாராம், கரை சேர்ந்துருச்சா. உங்களுக்கு கஷ்டமானது பூரா இயேசுவுக்கு லகுவாகும், அவர் ஏறணும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழு என்று தன் உள்ளத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் அவன் சொன்னபடி நடக்கினார். இந்த மலைகளை பெயர்க்கிற போராட்டங்களை, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைக்கு தராராம். நீங்கள் இந்த பிரச்சனை, இது முடியாது, இவங்களுக்கு ரொம்ப ஆள் பலம், பண பலம், அரசியல் பலம், நம்ம மோத முடியாது, நீ மோத வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்குவார். அதான் மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெறும். என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் பர்வதம் போல, மலைகளைப் போல நின்று என்னை தாண்டி பாரு, என்னை மேற்கொண்டு பாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி மிரட்டுகிற இந்த காரியத்தில் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கட்டாயம் உயர்த்த போகிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சகரியா 4:6-7 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை இயக்கும் போது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தலைக்கல்லாகிய இயேசு உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தலைக்கல்லாகிய இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக எழும்பின மலைகளும் பர்வதங்களும்
குன்றுகளும் காணாமல் போகும். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா பிரச்சனைகளையும் போராட்டத்தை மாற்றி ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து இந்த நாளில் அவருடைய விருப்பத்தை ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க கட்டாய அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கட்டும். மலைகள் பெயர்ந்து போகட்டும், பர்வதங்கள் நிலை பெயரட்டும். உம்முடைய கிருபை ஒன்றே அவர்களை தாங்கட்டும், ஏந்தட்டும், காரியங்களை கைகுடி வர பண்ணட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.